அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்குறள். திருக்குறளில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா அதிகாரம் 24 புகழ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புகழ் அர்த்தம் என்னன்னா பிறர் நம்மை போற்றி புகழுமாறு வாழ வேண்டும், நம்மளை பிறர் பாராட்டு மாதிரி வாழணும் அப்படிங்கிறாரு. அதிகாரம் 24 வாங்க பார்க்கலாம். இப்போ அறத்துப்பாலில் திருவள்ளுவர் திருக்குறளை 3 பெரும் பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு. நம்ம அறத்துப்பாலை பார்த்துட்ருக்கோம். அறத்துப்பாலையும் 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அதில் பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவரவியல் 13 அதிகாரம், ஊழியல் 1 அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த இல்லறவியல் அதாவது குடும்பம் நடத்துதல், இல்லறத்தில் இருக்கிறது, அதை பற்றி 20 குறள் கொடுத்துருக்கிறார், 20 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த 20வது அதிகாரம், இல்லறவியல்ல 20வது அதிகாரம் புகழ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இல்லறவியலை என்னென்ன இது இல்லறவியலில் கடைசியாக முடிக்கிறார். அதனால் இல்லறவியலை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு ஒருத்தரை பார்த்துட்டு கடைசியாக இப்போ இந்த அதிகாரம் புகழுக்கு போகலாம். இல்லறவியல் எங்கே ஆரம்பித்தார்னு அவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கைங்கிறதுல ஆரம்பித்தார். அந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு நல்லா கவனிக்கணும். இந்த அறத்துப்பாலை 4 பிரிவாக பிரிச்சிருக்கிற. ஒன்று பாயிரம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, இறைவணக்கம், அதோட அது முடிஞ்சு போச்சு. இல்லறவியல்னா ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காரு. அது எதுக்குன்னா குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு, இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு சில அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த இல்லறவியலை கொண்டு போகிறார். 20 அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் துறவரவியல், துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 13 அதிகாரம் கொடுத்துருக்காரு. கடைசியாக ஊழியல்னா அது விதிங்கிற மாதிரி வராரு, அது ஒரு அதிகாரம் கொடுத்தாரு. அப்போ இந்த இல்லறவியலில் இது கடைசி அதிகாரம். அப்போ நம்ம கடைசி அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ இல்லறவியல் இது என்ன சொன்னார், எங்கே முடிக்கிறார், அதை எப்படி அதை அமைச்சிருக்கிறார் நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு கடைசியாக இந்த அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். புகழ்கிற 24வது அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லறவியலில் இல்வாழ்க்கை ஆரம்பித்தார் 5வது அதிகாரத்தில். அதில் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பு, குடும்பம்னா எப்படி இருக்குன்னு, அந்த குடும்பத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி இல்வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய சிறப்பு, குடும்பம் நடத்துகிறவங்களுடைய சிறப்பு, இல்லறத்தானின் சிறப்பு, இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார் 5வது அதிகாரத்தில். 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். அதில் மனைவியின் பெருமை சிறப்பு, ஒரு குடும்பத்துக்கு மனைவி தான் அழகு, ஆனால் மனைவிங்கிறவங்க எப்படி இருக்கணும், எப்படி பொறுப்பாக இருக்கணும், அந்த குடும்பத்தை எப்படி கட்டி காக்கணும், அந்த குடும்பத்துக்கு பெருமை வர்ற மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி 6வது அதிகாரம் வாழ்க்கை துணைநலத்தில் மனைவியுடைய பெருமை பற்றி சொன்னார். குடும்பம் வந்துருச்சு, அடுத்தது மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. அடுத்து 7வது அதிகாரம் மக்கட்பேறு, குழந்தை செல்வம். அதாவது குடும்பம் வந்துருச்சு, குடும்பம் மனைவி வந்துட்டாங்க, அடுத்து குழந்தை வருது. அப்போ குழந்தைங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னு, குழந்தைங்களுடைய பிள்ளையினுடைய கடமை என்ன, பெற்றோருடைய கடமை என்ன குழந்தைக்கு அப்படிங்கிற பற்றி இந்த 7வது அதிகாரத்தில் மக்கட்பேறுங்கிற அதிகாரத்தை சொன்னார். அடுத்த 8 அன்புடைமை, பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும். அதாவது குடும்பம், மனைவி, இப்போ குழந்தைகள், இவங்க 3 பேரும் ஒன்றா வசிக்கும் போது அப்போ என்ன ஆகுனா அன்பு செலுத்தணும் ஒருத்தவங்களை. மனைவி கணவன்கிட்ட அன்பு செலுத்தணும், கணவன் மனைவிட்ட அன்பு செலுத்தணும், 2 பேரும் சேர்ந்து குழந்தைகிட்ட அன்பு செலுத்தணும். இப்படி இருந்தால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாம் தனித்தனியாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்காது, குடும்பம் கிடையாது. அப்போ அடுத்தது 8வது அதிகாரம் அன்புடைமைன்னு வச்சார். அதாவது அன்பு காட்டுங்க, நல்லா கவனிக்கணும். அன்புங்கிறது வேற, அருள்ங்கிறது வேற. அன்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நட்பு செலுத்துறது, அன்பு செலுத்துறது, அவங்களோட சிநேகிக்கிறது, அது அன்பு. அருள்ங்கிறது நம்ம சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்டையும் நம்ம அன்பு செலுத்துறது, அது அருள் ஆகிடும்.
அப்போ இங்கே அன்புடைமை இங்கே வைக்கிறாரு, அருளுடைமை இது கொண்டு போயிட்டார், துறவரத்தை கொண்டு போயிட்டார். அப்போ அன்புனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளுக்கு சொந்தக்காரங்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அதனால் குடும்பம், மனைவி, பிள்ளைகள் 3 வந்த பிற்பாடு ஒருத்தவங்க அன்பு செலுத்த வேண்டும்ட்டு 8வது அதிகாரத்தில் அன்புடைமைன்னு வைக்கிறார். பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், 2 பேரும் சேர்ந்து பிள்ளையிடமும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். மொத்தத்துக்கு திருவள்ளுவர் இந்த இல்லறங்கிறது எப்படி இருக்குன்னு அமைச்சிருக்கிறார், சும்மா இல்லை. அதனால தான் நம்ம திருவள்ளுவரை போற்றோம். இந்த அளவுக்குலாம் வெளிநாட்டில் வந்து இல்லறத்தை போற்றி யாராவது இந்த மாதிரி நூல் வெளியிட்டிருப்பாங்களா, சொல்லியிருப்பாங்களா, அறிவுரை சொல்லிருப்பான்னு கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா அங்கே கலாச்சாரம் வேறு, இது நம்ம தமிழர் பண்பாடு வேறு. அப்போ அந்த திருவள்ளுவர் காலத்திலே வந்து அந்த ஒரு இல்லறம் குடும்பம் அப்படின்னு அந்த கட்டுப்பாடோடு இருந்திருக்கு. இதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு, அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட பல ஆயிரக்கணக்கு வருஷமாக இருந்திருக்கு. அதை திருவள்ளுவர் அப்பயே இதை சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்னு, ஒரு குடும்பத்துக்கு வந்து பெருமை வர்ற மாதிரி இருக்குன்னு, மனைவிங்கிறது குடும்பத்துக்கு பெருமை வரும் நடந்துக்குன்னு, குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸு, நம்ம பெற்றோர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. குழந்தைகள் அதே போல் வளர்ந்த பிற்பாடு அவங்க பெற்றோருக்கு இந்த மாதிரி கடமையை செய்யணும். அப்புறம் ஒருத்தவங்களோட அன்போடு இருக்கணும், குடும்பத்தில் அன்போடு இருக்கணும். அது பேர் தான் வீடு. வீடு பேர் அடைதல். வீடுங்கிறது அதான். ஒருத்தவங்க 5 வீடு இருக்கலாம், ஆனால் எந்த வீட்டில் வந்து குடும்பம் நடத்துகிறாங்களோ, அதாவது மனைவி பிள்ளைகள் இருக்கோ, அதான் உண்மையான வீடு. மற்றெல்லாம் சத்திரம் மாதிரி, அது வாடகை விட்டுருப்பாங்க, 5-6 வீடு இருக்கலாம். ஆனால் உண்மையாக குடியிருக்கிற வீடு எந்த வீட்டில் வந்து அந்த வீடுங்கிறது அன்போடு இருக்கிறது தான் வீடு. இல்லைன்னா அது வெறும் கட்டடம் தான், பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி தான். ஒரு வீடுன்னா கணவன் மனைவி குழந்தைகள் இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த இருந்து அவங்களோட அன்பு செலுத்தணும். அதை வந்து 8வது அதிகாரம் அன்புடைமை வைக்கிறார். 9 விருந்தோம்பல். அப்படி ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கு, நம்ம மட்டும் இருக்கிறோம், கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, அடுத்த குழந்தைகள் தான் இருக்கு. இப்படி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கும்போது விருந்தாளி வருவாங்க, சுற்றத்தார் வருவாங்க, உறவினர் வருவாங்க. அவங்க எப்படி கவனிக்கணும்? அவங்களுக்கு மனசு எந்த விட சங்கடப்படாமல் நம்ம எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும்? அவங்களையும் விட்டுற முடியாது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு உறவினர்கள், சொந்தக்காரங்க, சுற்றத்தார்கள், அவங்க விருந்தினராக வருவாங்க, 1 நாள் 2 நாள் தங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்களை வந்து விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்னு வந்து 9வது அதிகாரத்தில் என்னதான் குடும்பம் இருந்தாலும், குடும்பம்னு ஆன பிற்பாடு வெளியிலேருந்து ஆள் வருவாங்க, சொத்தாகிறவங்க வரத்தான் செய்வாங்க. அவங்கள மனசு கோராமல் அவங்களுக்கு வந்து நம்ம விருந்து கவனிக்கணும் அப்படின்னு 9வது அதிகாரத்தில் விருந்தினரை உபசரிக்க வேண்டிய முறை பற்றி சொன்னார். 10 இனியவை குரல். இனியவற்றையே பேசணும். வந்துட்டாங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசணும், நல்லா இருக்கும். இனிமேல் பேசணும்ல, வந்தவங்கள்ட்ட வந்து கடுமையாக பேசணும், அவங்க போயிடுவாங்களாச்சே. அப்போ குடும்பம் வந்துச்சு, மனைவி வந்தாங்க, மனைவி வந்த பிற்பாடு குழந்தைகள் வந்துச்சு, குழந்தைய வந்த பிற்பாடு அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்களோட அந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு சொந்தக்காரங்க மனைவி வீட்டுக்கு அந்த சைட்லேருந்து வரலாம், இல்லை கணவன் வீட்டு சைட்லேருந்து வரலாம். அப்படி வரும்போது இது உங்கள் வீட்டுக்காரங்க தானே வந்திருக்கிறாரு, நான் ஏன் கவனிக்கினேன், இல்லை இது உங்கள் சைட்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க, நான் ஏன் கவனிக்கினேன் அப்படின்னு போகாமல் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும். அதுக்கு சில முறைகளை சொன்னார். அதை வந்துட்டாங்க, வந்த பிற்பாடு அவங்கள்ட்ட இனிமையாக பேசணும். அது 10வது அதிகாரம் வச்சிருக்காரு, இனிமை குரல். விருந்தினர்கிட்ட மட்டும் இனிமையாக பேசணும், எல்லாத்துக்கிட்டுமே இனிமையாக பேசணும், நல்லா பேசணும், பண்பாக பேசணும், நல்லா பயன் தரக்கூடியது பேசணும். அதை 10வது அதிகாரமாக வச்சார். இப்போ அடுத்து 11 செய் நன்றி அறிதல். வந்தாங்க விருந்தாளி வந்தாங்க, 1 நாள் 2 நாள் தங்கினாங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்ருக்குறோம், ஒரு இடத்துல இருந்திருக்கோம், விருந்தினர் போயிருக்கோம், அன்றைக்கி அவங்க அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. திருவள்ளுவர் வழிகாட்டு என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இது பண்ணி நம்மள இந்த அளவு கவனிச்சுக்கிட்டாங்க.
அப்போ அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது, அவங்க செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. அதில் யார் செஞ்ச நன்றியும் மறக்கக்கூடாதுன்ட்டு தான் 11ஆவது அதிகாரம் செய் நன்றி அறிதல் வச்சார். அதனால் போனவங்க செய் நன்றியோடு இருக்கிறாங்க. அது 11ஆவது அதிகாரம். அதாவது செய் நன்றி அறிதல்னா நன்றி மறக்கக்கூடாது. அது வந்த விருந்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. நம்ம திருவள்ளுவர் அமைச்சது பிராரம் பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பம் நடந்துருந்துச்சு, அதில் சுற்றத்தார் நம்ம ஒருத்தங்க வந்தாங்க, விருந்தாக வந்தாங்க, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. போன பிற்பாடு அவங்கள்ட்ட செஞ்ச உதவியை, போட்ட சாப்பாடு அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு 11ஆவது அதிகாரம் சொல்கிறேன். அடுத்து 12 நடுநிலைமை. நடுநிலைமை தவறக்கூடாது. இப்போ கூட சாப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க, இப்போ சாப்பாடு போட இடத்துல அவங்க சரியில்லை, ஏதோ ஒரு சிக்கல் வருது. இப்போ சாப்பிட்டவர் இப்போ பஞ்சாயத்துக்கு வருது. இப்போ சாப்பிட்டு என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டாரு அதனால் நான் அவர் பக்கம் தான் பேசுவேன், அப்படி இருக்க முடியாது. நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு இடத்துல, ஆனால் எது நடுநிலைமையோ, எது நீதியோ, எது நியாயமோ, நடுநிலைமை தவறக்கூடாது. நீ விருந்தாளியாக போன, சாப்பிட்ட, நல்லா கவனிச்சாங்க, விருந்தவங்க பண்ணாங்க, இனிமே பேசினாங்க, இனிமே குரல் இனிமே பேசினாங்க, அதெல்லாம் சரி, நீ நன்றி மறக்கல, அது வரலையும் சரி. நாளைக்கு பிரச்சனை வருது, பஞ்சாயத்துக்கு வருது, இப்போ யார் செய்து பேசுறது? நம்மளுக்கு நல்லா கவனிச்சாங்க, விருந்து கவனிச்சாங்க, நல்லா நம்மளுக்கு நல்லா இனிமேல் பேசினாங்க, எனக்கு நன்றி விசுவாசம் இருக்குது, அப்போ நான் நன்றி பிரகாரம் இருப்பேன், ஆனால் தப்பே செஞ்சாலும் அவங்க தான் நல்லவன்னு பேச முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அங்கே தான் 12 வைக்கிறார், நடுநிலைமை தவறக்கூடாது என்ற சூழ்நிலையிலையும் அப்படிங்கிறாரு. 12. 13 அடக்கமுடைமை. நடுநிலை மட்டும் தவறக்கூடாது, அடுத்தது அடக்கமாகவும் இருக்கணும். அப்போ இங்கெல்லாம் பண்புகளை சொல்லிட்டு வரார். ஒரு இல்லறத்தானுடைய பண்புகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வரார். நடுநிலைமை தவறக்கூடாது, நீதி நேர்மையாக இருக்கணும், அடக்கமுடைமை, எல்லாத்துட்டையும் அடக்கமாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், எல்லாத்துட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 14 ஒழுக்கமுடைமை. நல்ல ஒழுக்கத்தின் அடக்கமாக இருக்கிறாரு. அமைதியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் தப்பு பண்ணாமல் இருக்காங்களா? அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் ஏன் அப்படி தப்பு பண்ணுவாங்களே? அப்போ அடுத்ததுக்கு வராது 14 ஒழுக்கமுடைமை. அமைதியாக இருந்த மட்டும் பத்தாது, பணிவாக இருந்த மட்டும் பத்தாது, நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். நான் பணிவாக இருக்கிறேன் ஆனால் எல்லா தப்பும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு, சைலண்ட் பாம் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது. பணிவாகவும் இருக்கணும், அடக்கமாகவும் இருக்கணும். அடுத்தது 14ஆவது அதிகாரம் ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரத்துக்கு வராரு. அடுத்தது 15 பிறன் இல் விளையாமை. பிறர் மணியை விரும்பக்கூடாது. எப்போ அந்த ஒழுக்கமுடைமை வந்துருச்சோ, நல் ஒழுக்கத்தோடு இருக்கமோ, அப்போ பிறர் மனைவியை விரும்பக்கூடாங்கிற எண்ணமும் வந்துடணும். அதனால் பிறர் மனைவியை விரும்பக்கூடாது அப்படின்னு 15ஆவது அதிகாரத்தை வைக்கிறார். அடுத்தது 16 பொறையுடைமை. பொறுமையாக இருக்கணுங்கிறார். ஒரு பக்கம் பணிவாக இருக்கணுங்கிறாரு, அடக்கமாக இருக்குங்கிறாரு, அடுத்த பக்கம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் 17 அழுக்காராமை. பொறாமப்படக்கூடாது. நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், ஏத்தாப்பில் ஏதாவது ஏற்ற வீட்டில் ஏதாவது வாங்குவாங்க, இல்லை சொந்தக்காரங்க அவங்க இப்படி கொஞ்சம் நல்லா வளருவாங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிப்பாங்க, நல்ல பெரிய ஆளை வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஓட்டணும். அது 17 அழுக்காராமையில் சொல்கிறாரு. அடுத்து 18 வெகாமை. பிறர் பொருளை விரும்பக்கூடாது, பிறர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. அது எந்த சூழ்நிலையும், பெரிய வறுமையே வந்தாலும் ஆசைப்படக்கூடாது. நம்ம பொருளை நம்ம வச்சுக்கணும், பிறர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. 19 புறங்கூறாமை. பிறரை பற்றி குறை சொல்லக்கூடாது. அது குறிப்பாக இந்த மாமியார் மருமக இல்லை ஒரு குடும்பத்தில் இந்த சைடு அந்த சைடு இப்படி அவங்க போன பிற்பாடு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்தை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஆள் இருக்கும்போது நேரில் இப்படி என்னங்க நடந்துச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நேரில் கேட்டுக்கணும் மொழிய, ஆள் இல்லாதப்போ இதையும் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் புறங்கூறாமைன்னு பேர். குடும்பத்தில் இருக்கிறவங்க அதையும் பேசக்கூடாது. 20 பயனில சொல்லாமை. தேவையற்றதை பேசக்கூடாது. எங்கேயும் பேச்சு தான் பிரச்சனையாக வரும். பேச்சை குறைச்சோம்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். தேவையற்ற வீண் பேச்சை பேசக்கூடாதுன்னாரு.
வீணாக பேசாதீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. 21 தீவினை அச்சம், பிறருக்கு கேடு செய்ய பயப்படணும். பிறருக்கு ஏதாவது நம்ம தீங்கு செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும், பயப்படணும். ஐயோ திருப்பி அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வரும், வேணாம் அப்படின்னு ஒதுங்கணும், பயப்படணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 22 ஒப்புரவு அறிதல், பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னாரு. 23 ஈகை, தர்மம் செய்யணுங்கிறாரு. 24 புகழ், பிறர் பாராட்டும்படி வாழ வேண்டும்ங்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரலையும் ஒரு இது கொடுத்துக்கிட்டே வர்றார், இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரைகள். எது வரலையும் 21 வரலையும் அதிகாரம் தீவினை அச்சம், 21 அதிகாரம் வரலையும் அறிவுரை மாதிரி சொல்கிறார். இப்படி இருங்க, அப்படி இருங்க, பொறுமையாக இருங்க, அடக்கமாக இருங்க, பிறர் பொருளுக்கு மேலே ஆசைப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, பிறர் மனையை விரும்பாதீங்க, தேவையற்ற பேசாதீங்க, பிறருக்கு கேடு செய்ய பயப்படுங்க, இப்படியே சொல்லிக்கிட்டு வந்தார். கரெக்டாக 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிவில் என்ன சொன்னால், பிறருக்கு உதவுங்க, இதோடு நின்றுடாதீங்க. சும்மா அடக்கமாக இருந்தேன், ஒழுக்கமாக இருந்தேன், பிறர் மனைவியை விரும்பலை, பொறுமையாக இருந்தேன், பொறாமப்படலை, பிறர் பொறுமையில் ஆசைப்படலை, பிறரை பற்றி குறை சொல்லலை, வீண் பேச்சு பேசலை, பிறருக்கு கேடு செய்யறதுக்கு நான் பயப்படுறேன், அதோடு இல்லைங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறார். இதோட இல்லாத வாழ்வு கிடையாது, பிறருக்கு உதவுறது தான் இல்வாழ்வு. இல்லாத வாழ்வுங்கிறது அதுதான், இல்வாழ்க்கைங்கிறது அதுதான், பிறருக்கு உதவுறது தான் இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வராது. ஒப்புரவு அறிதல் 22வது அதிகாரம். 23 ஈகை, தர்மம் செய்யணுங்கிறார். அதில் தெளிவாக சொல்லிட்டார். யார் ஒருத்தன் பசியை போக்குறாங்களோ, சாப்பாடு போடுறாங்களோ, அன்னதானம் செய்கிறாங்களோ, அடுத்தவங்க பசியை போக்குறவங்க காட்டில் இருக்கிற துறவியை விட பெரியவங்கன்ட்டார். அப்போ இல்லறத்தானுடைய கடமைகள் என்னன்னு சொல்ல வர்றாரு, இல்லறத்தான் எப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. பிறருக்கு உதவணும், தர்மம் செய்யணும். கடைசியாக அவர் முடிக்கும்போது 24வது புகழ்ங்கிற அதிகாரத்தை முடிக்கும் என்ன சொன்ன, பிறர் பாராட்டும்படி வாழணுங்கிறார். இல்லறங்கிறது அந்த இல்வாழ்க்கை, அதில் தொடங்கி இல்வாழ்க்கை மனைவி குழந்தைகள் அன்பு பாராட்டி, விருந்தாளி அவங்கள கவனித்து, அவங்கள்ட்ட பயனுள்ளதை பேசி, இனியதாக பேசி, அவங்களுக்கு திருப்பி போகிற வழியும் அவங்களுக்கு நல்லா கவனித்து, நல்லா விருந்தோம்பல் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க நன்றி அறிதல், அவங்க செஞ்ச நன்றி இவங்க மறந்துடக்கூடாது, நடுநிலைமையாக இருக்கணும், அடக்கமுடைமையாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பிறர் மனையை விரும்பக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், பொறாமப்படக்கூடாது, பிற பொருளை விரும்பக்கூடாது, பிறரை குறை சொல்லக்கூடாது, தேவையற்றதை பேசக்கூடாது, பிறருக்கு கேடு செய்ய பயப்புன்னு, இப்படியே சொல்லிட்டு வந்தவர் கடைசி 3 அதிகாரத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த இல்லற வாழ்வு என்பது பிறருக்கு உதவுறதுக்கு தான், பிறருக்கு தர்மம் செய்வதற்கு தான். இதெல்லாம் செஞ்சு இந்த இல்லறத்தை புகழ் வரும்படி நடத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். இல்லறம் என்பதே கடைசியாக முடிக்கும்போது புகழ் வர்ற மாதிரி நடந்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கல்யாண பத்திரிகையில் அன்பும் மாறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் எழுதிட்டு அதோட இல்வாழ்க்கைன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த இல்லறவியலில் 20 அதிகாரம் சொல்லிருக்கிறார், வரிசையாக சொல்லிருக்கிறார். இல்லறனா என்ன, குடும்பம்னா என்ன, எப்படி இருக்குன்னு அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வந்திருக்கிறார். இல்லறம் முதல்ல குடும்பம் ஆரம்பித்து மனைவி குழந்தைகள் அன்பு அன்போடு எல்லாம் குடும்பம் நடத்தி விருந்தினர்கள்லாம் அவங்க நல்லபடியாக கவனித்து அவங்கள்ட்ட இனிமையாக பேசி அவங்க போய் செய் நன்றி, அந்த நன்றியை மறக்கக்கூடாது, நடுநிலைமையாக இருக்குன்னு
அடக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பிறர் மனையை விரும்பக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், பொறாமப்படக்கூடாது, பிறர் பொருளை விரும்பக்கூடாது, பிறரை பற்றி குறை சொல்லக்கூடாது, தேவையற்ற வீண் பேச்சு பேசக்கூடாது, பிறருக்கு கேடு விளைவிக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக 3 அதிகாரம் வந்து இல்லறம் என்பது பிறருக்கு உதவுவதற்கும் தர்மம் செய்வதற்கும் மட்டும்தான், அதுதான் இல்லறம் என்பது அப்படின்னு முடிக்கிறார். அப்படி இல்லறம் இதெல்லாம் செஞ்சோம்னா செஞ்சு மேல் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு புகழ் வரும்படி நம்ம நடக்கிறது, பிறர் பாராட்டும்படி, பிறர் நம்மை புகழ்ந்து பாராட்டும்படி குடும்பம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். 24 புகழுங்கிற அதிகாரத்தில் பிறருக்கு புகழ் பாராட்டும், பிறர் புகழ் நம்மை புகழும்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி குடும்பம் நடத்த வேண்டும். அதனால் இப்போ 2025 தை பிறந்துருச்சு. கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வெறும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற திருக்குறளை மட்டும் அது இல்வாழ்க்கையில் வருது, அந்த அதிகாரத்தில் வருது, 5வது அதிகாரத்தில். அதை மட்டும் அந்த குறளை மட்டும் சொல்லி கொடுக்காம இந்த இல்லறவியல் 20 அதிகாரத்தையும் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி அவங்கள இல்லறத்தில் வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள் இருக்குது, என்ன பொறுப்புகள் இருக்குது, எப்படி இல்வாழ்க்கையை தொடங்கணும், எப்படி நம்ம பணியை செய்யணும், எப்படி நம்ம பிறருக்கு உதவி செய்யணும், தர்மம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு இல்வாழ்க்கையில் நம் புகழ் வரும்படி நடந்துக்கணும். இல்வாழ்க்கையில் ஒருத்தவங்க 25 வயசில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே பிறருக்கு உதவி செஞ்சு புகழ் வரும்படி அவருடைய நிலையை உயர்த்த வேண்டும். இப்படி தான் திருவள்ளுவர் வந்து இந்த இல்லறவியலை அமைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது அதிகாரம் 24 புகழ்ங்கிற அதிகாரம் பற்றி பார்க்கலாம். இதை வந்து 23 அதிகாரம் முடிச்சிட்டோம், 230 குறள் முடிச்சாச்சு. இது 24வது அதிகாரம் புகழ், புகழோடு வாழ வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. ஏழைகளுக்கு உதவி செய்து புகழுடன் வாழ்வதை தவிர இப்பிறவியில் அடையக்கூடிய பயன் வேறு எதுவுமே இல்லை. ஏழைகளுக்கு உதவி செஞ்சு புகழ் வர்ற மாதிரி நடந்துக்கணும், வந்தால் தான் இந்த பிறவியில் நம்ம அடையக்கூடிய பயன் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். 232 உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். வறியவருக்கு கொடுத்து உதவுவரி புகழை பற்றி உலகத்தார் பாராட்டி பேசுவார். நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த உதவியை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கிற புகழை வச்சு தான் இந்த உலகம் வந்து நம்மளை பாராட்டும் அப்படின்னு 232 சொல்கிறார். 233 ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றியில். நிலையெல்லா இவ்வுலகில் அழியாது நிலைத்து நிற்கக்கூடியது நற்செயலால் வரும் புகழை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகமே நிலை இல்லாது, உடம்பு நிலை இல்லை, உலக நிலை இல்லை, நம்ம சேர்க்கிற சொத்து நிலை இல்லை. அப்போ எது நிலைனா நம்ம செய்கிற நற்செயலால் கிடைத்த புகழ் தான் நிலைங்கிறது. அதான் இல்லறத்தில் அவர் சொல்கிறார். இல்லறம் நீ ஆரம்பித்தாலும் அதாவது மனைவி பிள்ளைகள் சொத்து எல்லாம் சேர்த்தாலும் கடைசியில் எதுவுமே உன் கூட வராதுப்பா. உன் கூட கடைசியில் வரப்போகிறது நற்செயலாக வரக்கூடிய புகழ் மட்டும்தான், மற்ற எல்லாமே நிலை இல்லாது. இந்த புகழ் மட்டும்தான் நிலை உள்ளது, நிலையானது. அதனால் அதை கடைசியில் இல்லறத்தை அப்படி முடியுங்கிறாரு 233வது குறளாம். 234 நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தியல் உலகு. மண்ணுலகில் புகழோடு வாழ்ந்தவரையே தேவலோகம் போற்றும், பிறரை போற்றாது. இங்கே இருக்கும்போது புகழோடு வாழ்ந்து முடிக்கணும். அதை விட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை மட்டும் பார்த்துக்கிட்டு எந்த புகழும் இல்லாமல் எல்லாம் திட்டிட்டு நம்மளை ஏண்டா இருந்தால் திட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கா, அதை தேவலோகமும் அவங்கள போற்றாது அப்படின்னு 234 குறளில் சொல்கிறார். 235 நத்தம் போல் கேடும் உலது ஆகும் சாக்காடும் வித்தருக்கு அல்லால் அரிது. அடுத்தவருக்காக வாழ்ந்து புகழுடன் சாகும் நற்பண்பு அறிவுடையற்குத்தான் வரும், அப்பண்பு பிறருக்கு வராது. அடுத்தவங்களுக்கோசம் வாழணும், சாகும்போது புகழோட சாகணும். அந்த பண்பு அறிவுடையவர்கள் தான் வரும், பிறருக்கு வராது அப்படிங்கிறார். 236
தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வாழ்ந்தால் பிறர் போற்றுமாறு நற்செயல் செய்து வாழ வேண்டும். அப்படி வாழ முடியாவிட்டால் பிறக்காமல் இருந்திருத்தலே நன்று. வாழ்ந்தால் பிறர் போற்றுமாறு வாழணும், அப்படி இல்லைன்னா பிறங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு 236வது குறளை சொல்கிறார். 237 புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதியவன். தனக்கு புகழ் வருமாறு வாழத் தெரியாதவர் தன்னிடம் உள்ள குறையை பார்க்க வேண்டுமே என்று தன்னை பற்றி இகழ்ந்து பேசுவதும் கோவப்படுவதற்கு. தான் புகழ் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் அடுத்தவங்க திட்டுறாங்க. உடனே அவரை பற்றி நீ ஏன் என்னை திட்டுற அப்படின்னு, குறை ஓ மேலே தான் இருக்குது, நீ தான் புகழ் வர்ற மாதிரி நடந்துக்கணும். அதான் புகழ் வராமல் மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா ஒன்றே தான் நீ வந்து குறை சொல்ல முடியும், அடுத்தவங்களை குறை சொல்லாத அப்படின்னு 237வது குறளை சொல்கிறார். 238 வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விதின். ஒவ்வொரின் இறப்புக்கு பின்னும் நிலைத்து நிற்பது அவரின் புகழ் மட்டுமே. அப்படி தன் வாழ்நாளில் புகழ் அடையாதவனை உலக மக்கள் பழிப்பார். ஒருத்தன் புகழ் வராமல் எந்தவித நல்ல காரியம் செஞ்சு புகழ் எடுக்காமல் மற்றபடி மற்றவர் பாராட்டும்படி வாழாமல் இறந்தே போயிட்டானா அவனை இந்த உலகம் வந்து பழிக்க முடிய அவனை வந்து பாராட்டி பேசாது அப்படிங்கிறார். 239 வசையில்லா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இவ்வுலகில் நற்செயலால் செய்யாத ஒருவன் இறந்தால் அந்த புகழில்லாத வெற்று உடலை புதைத்த நிலத்தில் பயிர்கள் அழிந்து விளைச்சல் குறையும். ஒருத்தன் நல்லது செஞ்சு புகழே அடையாமல் இறந்தே போயிட்டான், அவனை போய் ஒரு இடத்துல புதைக்கிறாங்க, அந்த இடத்துல பயிர் கூட ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது, ஏன்னா அவன் எதுவுமே நல்லது செய்யலையா. அதனால் புல்லு கூட அவன் இடத்துல வந்து அவன் புதைச்ச இடத்துல முளைக்காது. அதனால் புகழ் செஞ்சுட்டு தான் சாகணும், புகழ் செஞ்சுட்டு தான் இறக்கணும் அப்படிங்கிறாரு 239வது குறளை. 240 வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். தன் மீது எந்த பழியும் வராமல் வாழ்பவரே உயிர் வாழ்பவர். தன் புகழுக்கு களங்கம் வருமாறு வாழ்பவர்கள் உயிரோடு இருப்பினும் செத்தவராக கருதப்படுவார்கள். பழி வராமல் குடும்பம் நடத்தணும். அப்படி தன்னுடைய புகழுக்கு பழி வந்தால் வருமாறு ஒருத்தர் இருந்தால் உயிரோடு இருப்பார்னா அவர் செத்தவராக கருதப்படுவார்கள் அப்படின்னு 240வது குறளில் புகழ் வருமாறு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் நாமும் திருவள்ளுவர் இந்த இல்லறவியலில் கிட்டத்தட்ட 20 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த 20 அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வந்து இல்லறம், குடும்பம், பிள்ளைகள், விருந்தினர்கள் அப்படின்னு அப்படியே கொஞ்சமாக சொல்லிகிட்டே போய் எப்படி இப்படிலாம் அந்த அறிவுரையை சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் வந்து உதவி செய்யுங்க, தர்மம் பண்ணுங்க, புகழ் வருமாறு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு இந்த இல்லறவியலில் நம்மளுக்கு வந்து இல்லறம், குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார். இதோட இந்த இல்லறவியல் இந்த வீடியோட இல்லறவியல் முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.